இப்பொழுது நாங்கள் வருவோம். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, நன்றாக புரிந்து கொள்ளுங்கள். பகைமை ஏன் என்று சொல்லிவிட்டேன், பகைமை ஏன் என்று சொல்லிவிட்டேன். இப்பொழுது அவர்கள் ஒரு விஷயத்துக்கு கடுமையான ஒரு பயம், கடும் பயம் கொண்டிருக்கிறார்கள். என்ன தெரியுமா? நீங்க போய் பிரான்ஸ் G8 கடும் பலமான நாடுகள், உலகத்துள்ள பலசாலிகளை உட்கார வச்சா G10 என்பார்கள், G8 என்பார்கள். பலசாலிகள் சேர்ல உட்கார்ந்தா அவங்க தான் உலகத்தை டிசிஷன் எடுக்கிற ஆட்கள், அவங்க தான் வேர்ல்ட்ல பலசாலிகள். அந்த பலசாலிகள் தன்னுடைய பலத்தை நிரூபித்த ஒரு விதம் இருக்குது. அமெரிக்கா தான் உலகத்தில் ராஜான்னு சொல்ற நேரம், நான் சொல்றதை கேட்கணும் என்று சொல்ற நேரம், வேர்ல்ட் வார் நடக்குது. அந்த நேரத்தில் ஜப்பான் சொன்னா கட்டுப்பட மாட்டேன், நீ சொல்றதுக்கெல்லாம் கட்டுப்படலாது, நீ அப்படிப்பா ராஜாவுவன். உலகத்தில் ஒரு வல்லரசு, அதாவது ஒரு தலைவன் வர்ற நேரம் அவன் சில வேளை அராஜகத்தில் வருவான், அராஜகத்தில் வருவான். அமெரிக்கர்கள் இந்த உலகத்தில் தலைவர்களாக வர்ற நேரம் ஜப்பானுக்கு வார்னிங் கொடுத்தார்கள், நீங்க வேர்ல்ட் வார் நடக்குது, நிப்பாட்டணும் என்றார்கள். இதுக்கு அடங்கணும். ஜப்பானியர்கள் சொன்னால் நான் அடங்க மாட்டோம் என்றார்கள், அடங்க மாட்டோம் என்றார்கள். அமெரிக்கா வார்னிங் கொடுத்துச்சு, அணுகுண்டம் போடுவோம் என்றார்கள். போட்டு பாருண்டது ஜப்பான். சொல்லி அடுத்த நிமிஷம் ஹிரோஷிமா, மிக பெரும் பொருளாதார வர்த்தக மையங்கள் ஜப்பானுடைய நாகசாக்கி, அணுகுண்டை வீசினார்கள். கீழே போடவில்லை, அணுகுண்டை கீழே போடல, நடுப்பரப்பில் வெடிக்க விட்டார். வெடிக்க விட்டால் 75 வருஷம், ஒரு வருஷம் 2 வருஷம் இல்ல, ஹிரோஷிமா பத்தி எரிந்தது. அணுகுண்டின் விஷத்தை பார்த்தது. 75 வருஷத்துக்கு பிள்ளைகள் முடமாக பிறப்பார்கள் என்று விஞ்ஞானிகள் சொன்னார்கள். அடுத்த பிளாஸ்ட் நாகசாக்கி, ஜப்பான் சரணடைந்தது. அமெரிக்காவிடம் மன்னிப்பு கேட்டது, நிறுத்துங்கள், வேர்ல்ட் வார் நிப்பாட்டப்படும் என்றது. அமெரிக்கா உலகத்தின் தலைவனாக தேர்ந்தெடுக்கப்பட்ட விதம் அது. அல்லாஹ்வுடைய நல்லடியார்கள், அமெரிக்கர்கள் அடங்க மாட்டோம் என்று சொன்னவர்கள், தங்கள் கையிலே வீட்டோ வைத்தவர்கள், அணுகுண்டை போட்டு தொலைச்சிருவோம் என்று சொல்லி உலகத்தை பயம் காட்டின நேரம் இன்றைக்கும் சைனா வர பார்க்கிறது. அமெரிக்கா இன்னொரு பக்கத்தில் தனக்கென்று ஒரு நாடு செட்டை வைத்து அமெரிக்கா இந்த பலத்தை காட்டுகிற நேரம் அவர்கள் ஒன்றுக்கு பயம் தெரியுமா? ஒரு பொம்புல தலையில ஒரு, அதாவது ஸ்கார்ஃப், ஹிஜாப் என்று சொல்ல முடியாது, ஒரு பேச்சுக்கு அவர்கள் ஹிஜாப் என்று சொன்னார். ஹிஜாப் என்றால் திரை, முழுக்க மறைக்கக்கூடியது என்றாலும் நான் ஒரு பேச்சுக்கு சொல்கிறேன், ஒரு பொம்புளை யூரோப்பில் வெஸ்டர்ன் வேர்ல்ட்ல தலையை மறைத்து போனால் பிரான்ஸ் அதிபர் வரைக்கும் அது ரேடியோ, அதாவது பேப்பர்ல வர்ற செய்தியா? அட பாவிகளா, ஒத்த நிர்வாணமா போனா அதை எல்லா நாடு எழுதப்படாத சட்டமா வச்சிருக்கிறாங்க. நிர்வாணமா போனா போலீசார் கைது பண்ணுவான். நீ அப்படிப்பா நிர்வாணமா போவ? உடுத்துட்டு போறதுக்கு எங்கேயும் சட்டம் போடல. நான் முழுக்கை போடுவேன், ஆஃப் கை போடுவேன், இப்படியும் போடுவேன். நிர்வாணம் இல்ல, ஒரு பீஸையாவது உடுத்து நான் நிர்வாணம் இல்லைன்னு நிரூபிக்கிறேன். உலகத்தில் ஒரு சில பகுதிகள் நிர்வாணத்துக்குரிய பகுதிகள் என்று அடையாளம் காட்டப்பட்டிருக்கு, அங்க ஏழும். அதை தவிர மற்ற எங்கேயும் நிர்வாணமா போனால் அது குற்றம். ஆனா மறைக்கிறதுக்கு எத்தனை மீட்டர் இருக்குதோ அத்தனை மீட்டர்ல மறைக்கலாம். எனக்கு தேவையான இதெல்லாம் மறைச்சு 2 கண்ணை மட்டும் காட்டி முழுக்க மறைச்சு உடுக்கலாம். இப்படி உடுக்கலாம். எப்படி உடுக்கலாம்? பிரான்ஸ்ல எவ்வளவோ பிரச்சனை இருக்குது. இவ்வளவு பிரச்சனைக்கு மத்தியில ஒரு பொம்பளை தலையை மறைச்சா உனக்கு என்னடா பிரச்சனை? நாட்டில் பொருளாதார பிரச்சனையா? பைனான்சியல் கிரைஸா? இல்ல ஏதாவது உனக்கு விளையாடிட்டா? பணவீக்க இன்ஃப்ளேஷனா? என்னையா பிரச்சனை உனக்கு? அந்த பொம்பளை தலை மறைச்சா உனக்கு என்னடா பிரச்சனை? உன் தலையா மறைச்சா, அந்த தலையா மறைச்சா உனக்கு என்ன பிரச்சனை? பயந்திருக்கிறார்கள். இதை நல்லாக படித்துக் கொள்ளுங்கள். நீங்கள் பாடசாலையில் போய் படிச்சீங்க, வரலாறை உங்களுக்கு படித்து தந்தார்கள். அங்க உலகத்தில் உள்ள மிக புரட்சியான வரலாறை திட்டமிட்டு மறைத்தார்கள். திட்டமிட்டு. எந்த வரலாறு? டார்க் ஏஜஸ் என்று ஐரோப் அதை மறைத்தது, வெஸ்டர்ன் அதை மறைத்தார்கள். கருப்பு நாட்கள், கருப்பு ஆண்டுகள் என்று மறைத்தார்கள். அதாவது 570 பெருமானார் பிறந்ததில் இருந்து மெல்ல மெல்ல அரபு வரலாறை அவர்கள் பேச மாட்டார்கள். அரபியர்கள் எழுந்தார்கள். உலகத்தை ரோமபுரி கீழே விழுந்தது, பாரசீகம் கீழே விழுந்தது. ஒட்டுமொத்த, அதாவது உலகத்தின் பெரும் பகுதிக்கு அரபிய தீபகற்பத்தில் மதீனா தலைநகரமான அந்த வரலாறை படித்து தரமாட்டார்கள். ரோமத்தை பற்றி பேசுவார்கள், சீசர்களை பற்றி பேசுவார்கள், இருக்களை பற்றி பிள்ளைகளுக்கு படிச்சு கொடுப்பாங்க. ஏன் தெரியுமா? அவர்கள் ஒன்றை பயந்தார்கள். ஒன்றை பயந்தார்கள். ஒரு அரையார் தலையை மறைக்கிறதுக்கு பயப்படல, ஒரு பொம்பளை ஹிஜாப் போடுறதுக்கு அவங்க பயப்படல. அவங்க ஒன்றை பயந்தாங்க. என்ன பயந்தாங்க தெரியுமா? முஸ்லீம்கள் குர்ஆனை எடுத்த பிறகு மதீனா மேப்
வேர்ல்ட் மேப்ல மதீனாவை பொறுத்தல்ல, நீங்க போய் வேர்ல்ட் மேப் எடுத்து மதீனாவில் ஒரு டொட் வச்சு நீங்க பாருங்க, அது உங்களுக்கு தெரியாது. மதீனா மேப்ல பெரிய ஒரு லொகேஷன்ல இல்ல, அதுல எதுவுமே இல்லை. நான் முன்னாடி சொன்ன மாதிரி அதுல ஒரு போட்டிருக்குதா, கொலம்போ ஸ்ரீலங்காவுடைய கேபிட்டல். ஜெயவர்தனபுரையா கொலம்பான்னு பிரச்சனை போனாலும் ஒரு பேச்சு கொலம்போவை பொறுத்தல்ல, கொலம்புல போட்டிருக்கு, ஆபர் இருக்குது. வந்தா சரக்கு இறங்கும், அங்கே இலங்கை பூராக போகும். ஏதோ ஒன்று இருந்தாதான் அது தலைநகரமாகும், வர்த்தக நகரமாகும். மதீனாவுல ஒண்ணுமே இல்லை. மதீனாவுடைய பேரிய தெரியும், அதுக்கு ரசூலுல்லாஹ் வர்றாங்க. மதீனத்து நபி, நபியுடைய ஊரு, நபியுடைய ஊர் என்று சொல்லப்பட்டு அது மதீனாவா மாறிச்சு. இன்றைக்கு மதீனாவுடைய பேர். நபி வந்த ஊரு, அந்த இருந்த ஊருக்கு ஒரே ஒரு ஸ்பெஷாலிட்டி, அங்க வர்ற ஈச்சப்பழம் உலகத்திலேயே பெஸ்ட் ஈச்சப்பழமா? அப்படி இல்லை. அவங்க ஏதாவது உரம் கண்டுபிடிச்சிட்டாங்களா? அப்படி எதுவுமே இல்லை. அவங்க ஏதாவது இல்லை. அல்லாஹ்வுக்கு பிடிக்கிற சில மக்கள் அங்க நிக்கிறாங்க. அந்த ஊர்ல நபி அல்லாஹ் அனுப்புறான். அந்த ஊரை தலைநகரமாக்கினான் அல்லாஹ். நான் கேட்கிறேன், கல்முனை 20 வருடத்துல அமெரிக்காவை பீட் பண்ணி தலைநகரம் ஆகுமா? அது எப்படி ஆகும்? அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, தலைநகரம் ஆகுமா? மதீனா என்ன? நீங்க போய் எழுதி 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 எனக்கு சொல்லுங்க. சரி, இங்க ஜெர்மன்ல இண்டஸ்ட்ரியல் ரெவல்யூஷன் நடந்துச்சு, ஓகே, சோ ஜெர்மனை பாராட்டுவோம். பிரெஞ்சு ரெவல்யூஷன் ஓகே, லெனின் ரெவல்யூஷன், அது சரிப்பில்லை, நான் பேசல. ஏதோ புரட்சிகள் நடந்துச்சு. மதீனாவுல என்ன கண்டுபிடிச்சாங்க? ஆயுதமா? ஏதாவது ஒன்று கண்டுபிடிச்சாங்களா? இல்ல. அது எப்படி தலைநகரமாக்கப்பட்டுச்சு? அது வர்த்தக மையமா? மக்கா கேபிட்டல், அது வர்த்தக மையம் இல்ல. அங்க குர்ஆன் அருளப்பட்டது. அந்த குர்ஆனோட வந்தவர்கள் ஷாம் சிரியா பார்த்தது, அவர்களை தாக்கு பிடிக்கல. ஒரு கவிஞர் சொன்னார், ருஹ்பானுன் ஃபில்லை வ ஃபுர்சானுன் ஃபின்னஹார். இரவிலே அவர்கள் இறைவனோட கொஞ்சம் குழாவுறார்கள், இறைவனோட பேசுகிறார்கள். பகலிலே அவர்கள் குதிரைக்கு மேல் ஏறினார். அவர்கள் வீரர்கள். உலகத்திலே ரோம பேரரசோட முஸ்லிம்கள் சண்டை பிடிச்சாங்கன்னா, நபி வர முன்னாடி அரபிகளுக்கு சண்டை பிடிக்கலாம் தானே? என்ன ரசூலுல்லாஹ் வந்து ஆயுத களஞ்சியங்களை கண்டுபிடிச்சு கொடுத்தாங்களா? இல்லையே. அதே வாழ்த்தானே. எழுத படிக்க தெரியாதவங்க அரபு நாட்டுக்குள்ளே ஆட்சி அமைக்கல. வல்லரசுகள் எப்படி விழுந்தது? லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ் என்று போனார்கள். அல்லாஹ் ஊர்களை கையில கொடுத்தார், ஊர்களை தூக்கி கையில கொடுத்தார். 4வது அக்போ இந்த நாட்டு, அதாவது லேखन ஆரட்சக டிபார்ட்மெண்ட் கொண்டுவார்கள், அதாவது ஆவண காப்பகம் எழுதி பாதுகாத்து வைத்திருக்கிறார்கள். இங்கிருந்து 4 பேர் போய் ரசூலுல்லாஹ்வை சந்திக்க போனாங்க. கேள்விப்பட்டு ஃபேஸ்புக்லையா வாட்ஸ்அப்லையா ஸ்ரீலங்காவுக்கு முஹம்மது ரசூலுல்லாஹ் கேள்விப்படுவது ஹத்தரவன அக்போ 4வது இந்த நாட்டு எழுதினதை குர்ஆன் ஹதீஸை நான் சொல்லவில்லை. அவர்கள் அங்க போக அதிலே வர்ற டைம்ல மௌத்தாயிட்டார் ஒருவர், இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டு வந்ததால் அவர்கள் எழுதி வைத்திருக்கிறார்கள். அந்த நேரம் ரசூலுல்லாஹ்வை அவர்களுக்கு சந்திக்க கிடைக்கவில்லை. போகிற நேரம் ரசூலுல்லாஹ் மௌத்து. அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு 2 வருஷம் ஆட்சி முடிஞ்சு. உமர் பின் கத்தாப் ரலியல்லாஹு ஆட்சி. அவரை சந்தித்து விட்டு வந்த செய்தி இந்த நாடு எழுதுதென்றால், அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, ஒரு கூட்டம் இந்த போர்டரை எல்லாம் தாண்டி போதென்றால் 1000 வருஷம் பழமையான ரோம பேரரசு. நீங்க போய் கூகுள் பண்ணுங்க, நான் சொல்றதை கேட்காதீங்க. approximately more than 1000 years, 1000 வருடத்துக்கு மேல்மையான பழமையான 1000 வருஷமா சேர்த்த சொத்து, 1000 வருஷமா சேர்த்த பணம் அப்படியே நிக்கிற நேரம், நுபுவத் நபித்துவம் வருகிற நேரம் ஆட்டம் காணுது. முழு சொத்தும் ஃபீ சபீலில்லாஹ், ஃபீ சபீலில்லாஹ். இன்றைக்கு சவுதியுடைய பட்ஜெட்ல அதிகமா மிலிட்டரி, அதிகமா ஒவ்வொரு நாடும் பட்ஜெட் போற டைம்ல எஜுகேஷனுக்கு 10%, இதுக்கு 10%. சவுதி மிலிட்டரிக்கு அதிகமா ஆயுதத்துக்கு தான் போடுது. நான் இதை பார்க்கிற நேரம் ரோம பேரரசு 1000 வருஷமா சேர்த்து வச்ச தங்கம் எல்லாம் ஃபீ சபீலில்லாஹ்னு போச்சு. மஹ்தி அலைஹிஸ்ஸலாம் வர்றதுக்கு சேர்க்கிறாங்களோ தெரியாது. அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இந்த மாதிரி உலகத்தில் கடும் பயங்கரமான சாம்ராஜ்யங்கள், ரோமம் பாரசீகம் நடுங்கி நின்றது. ஏன்? மக்காவில் இப்ப பிறக்கிறவங்களாம் வித்தியாசமா பிறக்கிறாங்களா? ஈமான். அவர்கள் சிரித்தார்கள். வல்லாஹி, யாராவது வாளால் இஸ்லாம் பரவிச்சென்றா அது சுத்த
சுத்த பொய், சுத்த பொய் அப்படின்னு உங்க கையில எல்லாம் வாழ் இருக்கணும். அவர்கள் பிஸ்மில்லான்னு சிரித்தார்கள், அவர்கள் அன்பாக பழகினார்கள். இந்த நாட்டில் நானும் நீங்கள் எப்படி முஸ்லிமா நிற்கிறோம்? சண்டை பிடிச்சா இல்ல, நேர்மை, நியாயம், வர்த்தகத்தின் சிறந்த மனிதர்கள், இந்த பூமிக்கு மேல் நடமாடுகிற மிக சிறந்த மனிதர்கள் முஸ்லிம்கள். அல்லாஹ்வுடைய இல்லையார்களே, அது ஈர்ப்பாக கவரப்பட்டு உலகமெல்லாம் இஸ்லாமிய நாடுகளாக மாறிச்சு. ரசூலுல்லாஹ் ஒரு டொட்ட வச்ச மதீனா, அதை மார்க் பண்ணினா வேர்ல்டுல 23 ஆண்டுகள் 30 ஆண்டுகள் கழிய லார்ஜ் பெரிய போர்டரா வந்து நிக்குது இஸ்லாமிய சாம்ராஜ்யம். 1924 வரைக்கும் அதுதான் பலமா நின்றுச்சு. ஏன் தெரியுமா? அமெரிக்கர்கள் தலையில் ஒரு துண்டை போட்டதுக்கு இவ்வளவு பிரச்சனை. முஸ்லிம்கள் திரும்ப குர்ஆனுக்கு போனா எங்க ஆயுதம், எங்க டெக்னாலஜி, எங்க அறிவு அதெல்லாம் கீழே அவங்களை திரும்ப உலகத்தில் ஆளுவாங்க. அவங்க ஃபார்முலா, அவர்கள் படித்த ஃபார்முலா அத்தனையும் ஃபெயிலியர், அத்தனையும் ஃபெயிலியர். முஸ்லிம்கள் குர்ஆனோட நின்றா, ஸ்பெஷலி லேடீஸ், அவர்கள் தங்களை மறைக்க தொடங்கினால் பிள்ளைகளை குர்ஆனோட வளர்ப்பார்கள். வளர்த்தால் முஸ்லிம்கள் இந்த வஹி 7 வானத்துக்கு மேல் கலாமுல்லாஹ், அல்லாஹ்வுடைய அந்த பேச்சோடு முஸ்லிம்கள் இரண்டரை கலந்து விட்டால் இவர்கள் தான் உலகத்தை ஆளுவார்கள் என்ற செய்தி முஸ்லிம்களை விட அவர்களுக்கு தெரியும். ஒரு துண்டு படவைக்கு அவர்கள் பயப்படவில்லை, இந்த ஃபேமிலிஸ் உருவாகும் என்பதற்கு அவர்கள் பயந்தார். அமெரிக்கா இறங்குகிறார்கள், முஸ்லிம் எழும்ப கூடாது. ஏனென்றால் திரும்ப உலகத்தை அவை ஏதாவது ஒன்றில் வச்சு ஆட்சி பண்ண அமெரிக்கா அணுகுண்ட வச்சு உலகத்துக்கு தலைவனானா. மதீனா எதை வச்சு தலைவனானா? எதை வச்சு தலைவனாச்சு? நீங்க சொல்லுங்க, உங்க புள்ளட்ட கேளுங்க. மதீனா உலகத்துக்கு தலைவரா, அதாவது உலகத்துக்கு தலைநகரமாக்கப்படுவதற்கு ஒரே ஒரு குவாலிஃபிகேஷன், முஹம்மது ரசூலுல்லாஹ். ரசூலுல்லாஹ் அந்த மண்ணை மிதித்தது, இது என் மஸ்ஜித் என்று சொன்னது. இன்றைக்கு நானும் நீங்களும் ரசூலுல்லாஹ் மஸ்ஜிதில் போய் தொழ வேண்டும் என்று நினைக்கிறோம், தொழுது விட்டு வருகிறோம். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, வேர்ல்டுடைய மேப்பே மாறுது, வேர்ல்டுடைய சிவிலைசேஷன் எல்லாம் மாறுது. சிரிக்கிற விதம், அழுகிற விதம், பேசுற விதம், தூங்குற நேரம் அத்தனையும் மாறிய உலகத்தின் என் பார்வையில் ஜெர்மன் ரெவல்யூஷனை கொண்டு வந்து ஒருவர் வைத்தார். இல்லை அப்பா, உலகத்துள்ள ஆக பெரிய ரெவல்யூஷன் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவரோடு அல்லாஹ் உருவாக்கிய இந்த கலாமுல்லாஹ் வேதத்தை கொண்டு வந்து வைத்தது. இதுக்கு அவர்கள் பயம். இப்போ உங்களுக்கு புரியுதா? இதுக்கு அவர்கள் பயம். நீங்க தாடி வைக்கிறது அவங்க பயம், தாடி வைக்கிறதுக்கு அவர்கள் பயம். முஸ்லிம்கள் தலையை மறைப்பதற்கு பெண்கள் அவர்கள் ஹிஜாபுக்கு பயம். இப்படி ஒரு துண்டு புடவைக்கு பயமா? இல்லை. முஸ்லிம்கள் குர்ஆனோடு உட்கார்ந்து அழுதார்கள் என்றால் ரப்பு வானத்தை திறப்பான் என்று அவர்களுக்கு தெரியும், இந்த பூமி அவர்களை தாங்கும் என்று தெரியும். இந்த உலகத்தில் நடந்த மிக அற்புதமான புரட்சி, எழுத தெரியாதவர்கள், படிக்க தெரியாதவர்கள், பல்கலைக்கழகம் போகாதவர்கள், எந்த டெக்னாலஜியும் தெரியாதவர்கள் கையில் இந்த பூமி கொடுக்கப்பட்டது. இந்த உலகம் மிகவும் சிரித்துக் கொண்டிருந்தது. உமர் பின் கத்தாபுடைய ஆட்சி, மகாத்மா காந்தி போய் பேசுகிற அளவுக்கு உலக வரலாறில், அதாவது ஒரு பொருளை பாலிடிக்ஸ் லீடரை பொறுத்தல்ல, அவர் உலக வரலாறு உள்ள பெரிய பெரிய பாலிடிக்ஸ் லீடரை பற்றி தான் படிப்பாங்க. அதான் இது ஒருத்தர் பொலிட்டிக்கலி லீடர் ஆகணும்டா எல்லா சரதையும் படிப்பார். மகாத்மா காந்தியை லண்டனுக்கு அனுப்பினாங்க, காந்தி ஃபேமிலி சல்லிக்கார ஃபேமிலி. மகாத்மா காந்தி லண்டன்ல இருந்து டை கோட்டோட வருவாரண்டா, இதெல்லாம் மாதிரி ஒரு புடவை துண்டை உடுத்துட்டு செருப்பு தூக்கி வீசினார். இந்தியாவை காக்கணும் என்றால் நான் முன்மாதிரி என்றால் அவர் கல்வியில் ஒரு இடம் பிடித்திருந்தது. இந்தியா மாறணும் என்றால் அவர் வரலாறுகளில் மறைக்கப்பட்ட ஒரு உண்மையை சொன்னார். உமர் வர வேண்டும் என்றார், உமருடைய ஆட்சி வேண்டும் என்றார். லியோ டால்ஸ்டாய் தான் அவருடைய டீச்சர். காந்தி லண்டன்ல பெரிய பெரிய ஆசானிடம் படித்து விட்டு ஒரு உண்மையை கக்கினார். இந்த உலகம் சிரித்த நாட்கள் என்றால் அது சஹாபாக்கள், கலீஃபாக்கள், இந்த பூமி ஆண்ட நாட்கள். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இந்த கலாமுடைய பவர் அமெரிக்காவுக்கு தெரியும், வெஸ்டர்ன் வேர்ல்டுக்கு தெரியும். முஸ்லிம்கள் அதை நோக்கி போவதை அவர்கள் பயப்படுகிறார்கள்.